ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்ட உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சமையலுக்கு தேவையான ஆயிலை வந்து குண்டானில் ஊற்றியாச்சு. ஓகே, அந்த எண்ணெய் நல்லாவே சூடாகுது, ஆகட்டும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அடுப்பில். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். எண்ணெய் சூடாகிடுச்சு, ஸோ அதனால் கடுகு போட்டோம். நல்லா படப்படப்படும் புரியுது பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வந்து போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து அந்த கோல்டன் கலருக்கு, ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு போட்டு சீக்கிரமாக வதக்கி விடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நான் டக்குன்னு என்ன ஆகும்னா வதங்கும் அந்த வெங்காயம். சால்ட் உப்பு அப்படி போட்டுட்டு வதக்கி விட்டிங்கன்னா குயிக்காக வதங்கிடும். காரக்குழம்புல நாங்கள் என்னென்ன போட போகிறோன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் நாங்கள் அரிஞ்சு என்ன பண்ணிட்டோம், தண்ணியில் போட்டு வச்சுருவோம். தண்ணியில் போடலன்னா என்ன ஆகும்னா இந்த கத்திரிக்காயெலாம் கருப்பு கலரில் மாறிடும். ஸோ அதனால் எப்பவுமே தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். ஒரு முழு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் புளியை கரைக்க போகிறோம். இனிமேல் தான் கரைக்க போகிறோம். புளியை வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைக்கிறோம். கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணணும். எப்பவுமே காரக்குழம்பு வந்து நல்ல ஒரு மீடியமான புளி, புது புளியும் இல்லாமல் பழைய புளியும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும் இல்லையா, அந்த புளியில் வந்து இது மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வெங்காயம் ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறிடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுக்கோங்கள, அந்த காயெல்லாம் என்ன பண்ணுறோன்னா தண்ணி விட்டு எடுத்துட்டு குண்டாவில் போட்டாச்சு. இது மாதிரி நல்லா இது மாதிரி வதக்குறோம். எண்ணெய் ஊற்றி வச்சுனோம் இல்லையா, இப்போ இந்த எண்ணெயில் என்ன பண்ணுறோன்னா நல்லா வதக்கி கிளறி விட்டாச்சு. தக்காளியை நல்லா அலசிட்டோம். அலசிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த குண்டால் அப்படியே கையாலேயே விட்டு நசுக்கி விட்டுக்கலாம். சில பேர் கேட்கலாம், ஏங்க கையால் அமைங்கன்னு கஷ்டப்படுறீங்கன்னா, அப்படி என்ன பண்ணோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்துக்கு அப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிட்டு அப்புறம் அந்த காயை போட்டுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி கூட புழிஞ்சு விட்டுக்கலாம்.
வந்து கொஞ்சம் காயெல்லாம் வேகணும், அதனால் லைட்டாக தண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ சால்ட்டு, கல் உப்பு இது ஓகேங்களா, கிறிஸ்டல் சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் காரம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க, அப்போ நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா மிளகாய் தூள்லாம் போட்டோம் இல்லையா, அதனால் நல்லா அது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. காரக்குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் சமைக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் அருமையான காரக்குழம்பு வைக்க கற்றுப்பீங்க. ஸோ புளியை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போது இந்த காய் நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி அது நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கொதித்து வரும்போதே நம்ம இந்த புளி கரைச்சலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம குழம்புல வந்து ஊற்ற போகிறோம். சரிங்களா, புளியில் இந்த திப்பிலாம் எடுத்துடணும், எந்த விதமான மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், பொறுமையாக வெயிட் பண்ணலாம். காரக்குழம்பு இது மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி காரக்குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தூவி விடணும் இல்லையா, அதனால் தூவத்துக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி தனியாக எடுத்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட குட்டி குட்டி பீஸ்லாம் கூட காரக்குழம்புல போடுவாங்க.
அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா காரக்குழம்புல போட்டுக்கலாம். காயெல்லாம் கொதிச்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி தண்ணியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி திப்பி இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குழம்புல வந்து விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ திப்பி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இது மாதிரி திப்பியெல்லாம் போடக்கூடாது குழம்புல. ஸோ இது மாதிரி தான் இருக்கணும். எடுத்து தூக்கி குப்பையில் தான் போடுவோம், இது வேஸ்ட் தான். ஸோ புளி தண்ணியெலாம் இதில் நல்லா ஊற்றியாச்சு. மொத்தமாக ஒரு கலக்கி விட்டுடலாம். நம்ம நல்லா கலக்கிறது எதுக்காகனா அந்த உப்பு, அந்த புளி, அந்த காரம் எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல லாஸ்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நல்ல மாதிரி கொதிச்சு வருது இல்லையா, அது மாதிரி டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுடணும். இது வந்து இன்னும் ஒரு 2 கொதி வந்து நல்லா சுண்டி நல்லா வந்துச்சுன்னா குழம்பு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கொதிச்சு தான் வருது, இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க, நல்லா சுண்டி வரட்டும். ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொதிக்க நல்லா சுண்டி வர வர நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு வைக்கிறோம் இல்லையா, இது ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.